ஸோ பாருங்கள் ரீசனிங்கில் வென் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ வெண்படம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக ஒரு கான்செப்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. தெரிஞ்சுக்கிட்டா தான் சப்போஸ் நீங்கள் வந்து நிறையா சோர்சஸ் மூலமாக இந்த வென் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. இப்போது நான் சொல்கிறது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சம்மு ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ என்ன பேசிக் கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இப்போ நான் ஒரு பிக்சர் அது ஒரு படம் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் டயக்ராம் ஓகேங்களா. இப்போது ஃபாதர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, இன்னொருத்தர் மதர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ இந்த டயக்ராமை சர்க்கிள் பண்ணிக்கிறேன், இந்த டயக்ராமை ஒரு சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாதர் மதர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து தனித்தனி சர்க்கிளில் தான் ஆன்சரை கொடுக்க முடியும் ஓகேங்களா. சரி, இவங்க ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறது கொடுக்கலாம் இல்லையா. யார் இவங்க? பேரண்ட்ஸ் சரிங்களா. பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ரெண்டு சர்க்கிளும் கம்பைன்ட் ஆகிறது பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி, அது இண்டிவிஜுவல் கேட்டகரியில் வராங்க. இன்னொருத்தர் இருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து மதர் ஓகேங்களா. இவங்க வந்து சிஸ்டர் புரியுதுங்களா. இவங்க வந்து சிஸ்டர். ஸோ மதரையும் சிஸ்டரையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது இப்படி இண்டிவிஜுவல் டயக்ராம் போடக்கூடாது புரியுதுங்களா. ஸோ இப்படி இண்டிவிஜுவல் டயக்ராம் வந்து போடக்கூடாது. ஸோ எப்படி போடணும் உங்களுக்கு இருக்க கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ இது மாதிரி போடணும். இவங்க தான் சிஸ்டர். என்ன மீனிங்? சம் மதர்ஸ் ஆர் சிஸ்டர் ஓகேங்களா. சம் சிஸ்டர்ஸ் ஆர் மதர்ஸ், சம் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், சம் சிஸ்டர்ஸ் ஆர் மதர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ ஒன்லி மதர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒன்லி சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ இது போல் ப்ளே பண்ணுறோம் இல்லைங்களா, அதாவது கேம்ஸ், இந்த கேம்ஸையும் நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து கிரிக்கெட்னு வச்சுக்கோங்க, இது வந்து வாலிபால், ஸோ இதை வந்து பேட்மிண்டன். ஸோ இதில் வந்து நீங்கள் சம் கிரிக்கெட்ஸ் ஆர் வாலிபால்ஸ்னு சொல்லவே முடியாது இல்லைங்களா. ஸோ ஃபாதர் மதர் மாதிரி, பட் எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாங்க, கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்படியே நிறைய படத்தை நம்ம வரைஞ்சிக்கிட்டே போகலாம். இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போது இந்த பேட்மிண்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்மிண்டன்ஸ் இதோடைய மீனிங் என்ன? பேட்மிண்டன்ஸ், ஆல் பேட்மிண்டன்ஸ் ஆர் கேம்ஸ் புரியுதுங்களா. இந்த இடத்துல இப்படி ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டிருந்தோன்னா இது ஆளுன்னு குறிக்கும், இப்படி போட்டிருந்தா சம் அப்படின்னு குறிக்கும். ஸோ இந்த சின்னதாக பேசிக்லேருந்து நம்ம அப்படியே டாபிக் வந்து கண்டினியூ பண்ணோம்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், புக்கில் எடுத்துக்கிட்டேன், புக்கில் இருக்கும் டாக்டர்ஸ், லாயர்ஸ், ப்ரொஃபஷ்னல்ஸ் இந்த 3 பேரை கொடுத்து எந்த டயக்ராமில் சூட் ஆவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டாக்டர்ஸுங்கிறவங்க தனியாக தானே இருப்பாங்க, அதே மாதிரி லாயர்ஸுங்கிறவங்க தனியாக தான் இருப்பாங்க. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடியதான் ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தமிழ் மீடியம் புக்லையும் நீங்கள் பார்த்துக்கங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸ், ப்ரொஃபஷ்னல்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? பிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் சரிங்களா. இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் வந்து சிம்பிளாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட்டர், அட்மாஸ்பியர், ஹைட்ரஜன் ஓகேங்களா. வாட்டர், அட்மாஸ்பியர், ஹைட்ரஜன்ஸ். ஸோ நேரம் நம்ம வந்து எங்கே இருக்குது? அட்மாஸ்பியர், வளிமண்டலத்தில் நம்ம இது பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ வளிமண்டலத்தில் இதை பார்க்கும் பொழுது நீங்கள் போய் அந்த பூமியில் அந்த வளிமண்டலத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இது வாட்டர்னு வச்சுக்கோங்க, அட்மாஸ்பியர் இது ஹைட்ரஜன். ஸோ இப்படி டைரெக்டாக நம்மளால் வந்து அந்த டயக்ராமை செலக்ட் பண்ண முடியுமா? ஸோ செலக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம வந்து கற்றுக்கவே கூடாது. டைரெக்டாக நம்ம வந்து ஒரு ஆன்சரை பார்த்துக்கிட்டு ஆன்சர் மேட்ச் பண்ணி சொல்ல முடியாது. நேராக ஆப்ஷன் ஏங்கிறது எடுத்துக்கணும்.
ஸோ ஆப்ஷன் ஏல இது வாட்டர். சம் வாட்டர்ஸ் ஆர் ஹைட்ரஜன் ஆர் சம் வாட்டர்ஸ் ஆர் அட்மாஸ்பியர் ஆர் சம் அட்மாஸ்பியர்ஸ் ஆர் ஹைட்ரஜன் அப்படி பாசிபிலிட்டியே கிடையாது. சரிங்களா? அப்படிதான் நம்ம போய் செக்ரிகேட் பண்ணணும். புரியுதுங்களா? ரைட். பிங்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கங்க. இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் தனியா ஹைட்ரஜன் தனியாலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா we know that இதுதான் வாட்டர். ஸோ ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் தான் வாட்டர். அப்போ வாட்டர் சொல்லி தனியாவே போட முடியாது. புரியுதுங்களா? அதனால இப்படி ஸ்பிளிட் ஆகி வர்றதும் கிடையாது. புரியுதுங்களா? ரைட். சிங்கிறது எடுத்துக்கலாம். சிங்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து எப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்குது டயக்ராம். அப்போ என்ன சொல்றாங்க? ஆல் வாட்டர்ஸ் ஆர் அட்மாஸ்பியரா, ஆல் அட்மாஸ்பியரா ஹைட்ரஜனா, ஆல் ஹைட்ரஜன்ஸ் ஆர் அட்மாஸ்பியரா, இப்படி மாத்தி மாத்தி நீங்க போட்டு பாருங்க. இதுல சூட் ஆகுதான்னு எதுவுமே சூட் ஆகாது. அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ லாஸ்டா இருக்கிற ஆப்ஷன் டி பாருங்க என்ன சொல்றாங்க. ஆப்ஷன் டில ஸோ ஒரு சர்க்கிள் வந்து வாட்டரா இருந்துச்சுன்னா ஒரு சர்க்கிள் வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ ஹைட்ரஜனும் வாட்டரும் கம்பைண்ட் ஆகும், ஹைட்ரஜனும் வாட்டரும் அட்மாஸ்பியர்ல கம்பைண்ட் ஆகும். ஸோ மூணுமே சேர்ந்தது தான் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்றதுல தான் எக்ஸாம் ஹாலில் நம்ம ஃபாஸ்டா செலக்ட் பண்ண இது தெரியணும். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த பாருங்க கொஸ்டின் நம்பர் 3 என்னென்ன கொடுத்துருக்காங்க. டை ஷர்ட் ஷூ. டை ஷர்ட் ஷூ பாருங்க. நீங்க வந்து ஆப்ஷன் ஏ அது ஆன்சரா இருந்துட்டு போகுது. பட் ஆப்ஷன் டியை நீங்க வந்து இல்லைங்கிறது சொல்றது தான் ரீசனிங். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு சால்வ் பண்ணி சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ரீசனிங் கிடையாது. ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணணும் ஆர் கேன்சல் பண்ணணும். அப்படியே கேன்சல் பண்ணிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டி எடுத்து பார்க்கலாமா? டியில் பாருங்க டை தனியாக இருக்கும். ஓகேங்களா? டை தனியாக இருக்குது. புரியுதுங்களா? டை இது வந்து டை தனியாக இருக்குது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேசிட்டு இருக்கிறது கேட்கறத பார்த்துக்கோங்க. ஸோ டை தனியாக இருக்குது, இது ஷர்ட் தனியாக இருக்குது, அது ஓகே. பட் டையும் ஷர்ட்டும் எல்லாம் சேர்ந்து ஷூவாக வராது, ஷர்ட்டும் ஷூவும் சேர்ந்து டையாக மாறாது. ஸோ ஆப்ஷன் டி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் பி பார்க்கலாம். ஆல் டைஸ் ஆர் ஷர்ட், ஆல் ஷர்ட்ஸ் ஆர் டை, ஆல் ஷூஸ் ஆர் ஷர்ட், இப்படி வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி பார்க்கலாம். சம் டைஸ் ஆர் ஷர்ட், some shirts are tie, some shirts are shoe, இப்படி வாய்ப்பும் கிடையாது. அப்போ மூணுமே தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான விடை. இப்படி நீங்க வந்து லாஜிக்கலி அப்ளை பண்ணி ஆன்சர் கொடுக்குறது. புரியுதுங்களா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இது பேசிக்காவே வந்து கொஞ்சம் டஃப்பானது. ஸோ ப்ரெடிட்டர், ஸோ ப்ரெடிடேட்டர், ப்ரே, கோட், டைகர், மொத்தம் 4 பேர் இருக்காங்க. புரியுதா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தான் ஆன்சர் கொடுக்குறோம். ஆனால் இங்கே வந்து 4 பேர் தான் இருக்காங்க. சர்க்கிள்ஸ் பாருங்களேன். 1 2 3 4 5 சர்க்கிள்ஸ் இதில் இருக்குது. இதுலையும் பாருங்க 5 சர்க்கிள் இருக்குது, இதுலையும் 5 சர்க்கிள்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமில் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன மீனிங் பார்க்கலாம். ப்ரிடேட்டர்னா என்ன மீனிங்கு? வேட்டையாடுதல் இல்லையா? வேட்டையாடுதல். ப்ரேனா சாப்பாடு, இறை. கோட்னா என்ன? ஆடு, டைகர். புரியுதுங்களா? இதுதான் மீனிங். அப்போ யாரோ காமனாக இருக்காங்க, யாரோ காமனாக இருந்து 2 வேலையும் செய்கிறாங்க. சரிங்களா? அதுதான் அந்த 5 பேர் இருக்கிறது. இப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. என்ன தனித்தனியாக இருக்கும்? கோட்டு வேணா, ஆல் கோட்ஸ் ஆர் டைகரு, சம் கோட்ஸ் ஆர் டைகர், அப்படி வாய்ப்பு இல்லை. ஸோ கோட் தனியாக இருக்கலாம், டைகர் தனியாக. ஸோ ஆப்ஷன் ஏவை சொல்கிறேன் நான். கோட் தனியாக இருக்கலாம், டைகர் தனியாக இருக்கலாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? கோட்டும் டைகரும் எல்லாமே சேர்ந்து பிரேயாக மாறுமா?
இல்லை ப்ரெடேட்டராக மாறுமானா வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது போலாம் ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பியில் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. ஆல் கோட்ஸ் ஆர் எல்லா என்ன சொல்ல ஆடுகளும் நம்ம சாப்பிட போகிறதில்ல. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னது, எல்லா டைகர்ஸும் நம்ம சாப்பிட, அதான் மீனிங். இப்படி கொடுத்துருக்க மீனிங் என்னங்க? மீனிங்னா ஏதோ ஒரு கோட்டோ அல்லது டைகரோ எல்லாமே என்னதுங்க சாப்பிட போகிறதில்ல, அல்லது எல்லா ஆடுகளையும் நம்ம வேட்டையாட போகிறதில்ல, எல்லா டைகர்ஸையும் நம்ம வந்து வேட்டையாட போகிறதில்ல. இதுதான் மீனிங். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஆப்ஷன் பி வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க ஆப்ஷன் சி போகலாம். ஸோ ஆப்ஷன் சி பாருங்க என்ன கம்பைண்ட் ஆகுது பாருங்க. இது மாதிரி கம்பைண்ட் ஆகணும். ஸோ கம்பைண்ட் ஆகுறது என்ன மீனிங், இப்படி கம்பைண்ட் ஆகிருக்கிறது என்ன மீனிங் பார்த்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இது ரெண்டும் கம்பைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமானது. என்னங்க இது, யாரெல்லாம் கோட் வருவாங்க, யாரெல்லாம் டைகர் வருவாங்க, யாரெல்லாம் ப்ரெடேட்டர். இப்போ நம்ம இப்படி திங்க் பண்ணலாமா, இந்த பெரிய ரவுண்டு என்னவா இருக்கும், பெரிய ரவுண்டு என்ன இருக்கும், இந்த பெரிய ரவுண்டு என்ன இருக்கும், அதே மாதிரி ரெண்டு சின்ன ரவுண்டு காமனாக வேற இருக்குது. புரியுதுங்களா? என்னவா இருக்கும் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஸோ ப்ரே அப்படிங்கிறது இறை, சாப்பாடு. ஓகேங்களா? கோட் தெரியும் உங்களுக்கு, டைகர் தெரியும். ப்ரெடேட்டருங்கிறது வேட்டையாடுது. யார் வேட்டையாடுவாங்க? டைகர் தான் இரையை தேடி வேட்டையாடுது. அதான் கோட். டைகர் தான் இரையை தேடி வேட்டையாடுது. ஓகேங்களா? அப்போ இந்த பிக் சர்க்கிள் அப்படிங்கிறது என்னது, பிக் சர்க்கிள் அப்படிங்கிறது வேட்டையாடுறதா இருக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து இருக்குன்னு சொல்லிட முடியாது, சால்வ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சொல்ல முடியும். இப்போ வேட்டையாடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் தான் வேட்டையாடுறது. ஓகேங்களா? ப்ரெடேட்டர் டைகர். எதை இறைக்காகவும், சரிங்களா, இறை சாப்பாடுக்காக கோட்டை வேட்டையாடுறது. இதே போல் இதுவும் வேட்டையாடுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோட்டு டைகர் அப்படியே. ஸோ சாப்பாடுக்காக ரெண்டு பக்கமும் வந்து வேட்டையாடுறாங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாஜிக் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கு இப்படியும் சொல்லலாம் சார், இப்படி தான் ரைட்டாக அது ஆன்சர் இல்லை, மாற்றி கூட சொல்ல முடியும். பட் என்ன இங்கே சொல்ல வரேன்னு தெரியுங்களா, ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் டி வராதுங்கிறதா இப்போ இங்கே இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நன் ஆஃப் திஸ் இருக்காது, இது மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு சி வந்து செலக்ட் ஆகும். புரியுதுங்களா? எல்லாம் வராதுன்னு சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் எல்லாமே வராதுன்னு சொல்ல முடியாது. ஏபிடி இல்லைன்னு வச்சுக்கேன், ஆப்ஷன்ஸ் வந்து சியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது. ஸோ இது மாதிரி டவுட் உள்ள சம்ஸு நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது வந்து நெகட்டிவில் நீங்கள் போயிடும். அதுக்காக தான் என்ன பண்ணணும், ரொம்ப ஈஸியான சம்மை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதிகமாக ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இது எப்படியா ட்ரை பண்ணி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து சால்வ் பண்ணணுங்கிறது ராங் ஹேபிட்னு வச்சுங்களேன். அப்படி நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரீசனிங்கில் அடுத்ததுல வந்து வென் டயக்ராமில் மாருதி 800 கார்ஸ், மாருதி 800 கார்ஸ், வெஹிக்கிள்ஸ், பிளான்ஸ், போட்ஸ். ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 800 கார்ஸ், 800 எல்லாமே கார்ஸ் எல்லாமே வெஹிக்கிள்ஸ், பிளேன்ஸ், போட்ஸ். ஸோ பிளேன்ஸு, போட்ஸு, கார்ஸு எல்லாமே வெஹிக்கிள் ஆகிடுது. இப்போது என்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிளில் வந்து இது மாருதி 800 அப்படின்னு சொல்லி இதை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதை நீ காருன்னு சொல்லுவீங்களா? சரி, ஓகே. பிளான் சொல்லுங்கள், பிளான்ஸ் சொல்லிக்கலாம். இது போட்டுன்னு சொல்லுவீங்களா? இதை வந்து என்ன சொல்லுவீங்க, கார்னு சொல்லுவீங்களா? அப்படி செலக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், அப்படி செலக்ட் பண்ண முடியல. அதாவது மாருதிங்கிறது கார்ஸ் தானே. இப்போ மாருதி கார்ஸ் எல்லாமே, மாருதி 800 எல்லாமே கார்ஸ். அப்போ என்ன மீனிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் வரப்போகுது தான் மீனிங். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள், அப்படி இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்குன்னா பியில் தான் ஆப்ஷன்ஸ் தெரியுது. ஸோ இதெல்லாம் வராது. புரியுதுங்களா? இதான் முக்கியமான என்ட்ரன்ஸ் அது. ஸோ அப்போ மாருதி 800 இதுன்னு வச்சுக்கோங்க. மாருதி 800 எல்லாமே கார்ஸ், இது பிளான்ஸ்.
இது போட்ஸ், எல்லாமே என்னது vehicles. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ண தெரியணும். ஸோ இது ஒரு 5 சம்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் இது மாதிரி ஒரு சம்ஸ் கேட்குறாங்க. சில எக்ஸாம்ஸில் படம் கொடுத்துட்டு கீழே இருக்க ஆப்ஷன்ஸை வச்சு செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராகிக்கணும். ஸோ 5 கொஸ்டின்ஸ் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 50 to 100 சம்ஸ் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பேசிக்கலி என்ன எடுக்கணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் சிறப்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு which among the following graduates, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற ஒரு நேம்ல இருந்தால் அங்கே பார்த்துக்கணும். ஸோ கிராஜுவேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நோ எமங் ஒர்க்கிங் பீப்புள்ஸ். அப்போ யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பீப்புள்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, கிராஜுவேட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அப்போது 2 சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள். கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்ன தெரியுமா, who among the following graduates, அதாவது கிராஜுவேட்ஸாக இருக்கணும், புரிஞ்சுக்கோ. ஸோ வந்து வேற ஒரு கலரில் கூட நம்ம வந்து வரைஞ்சி காமிக்கலாம். ஸோ கிராஜுவேட்ஸாக எல்லாமே கிராஜுவேட்ஸாக இருக்கணும், சரிங்களா. ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கணும், ரெண்டையும் கம்பைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பட் நோ அமாங் ஒர்க்கிங் பீப்புள்ஸ். ஸோ ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேங்க, இது வராதுன்னு சொல்ல வரேன், ஒர்க்கிங் பீப்புள்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்போ என்னவா இருக்கும் பாருங்க, இந்த பிளேஸை தான் இருக்கும், புரியுதுங்களா. இந்த ரெட் கலரில் போடுறோம் பாருங்க, இந்த பிளேஸை தான் குறிக்குது. ஸோ இந்த பிளேஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்குது பாருங்க, ஜிங்கிறது சரியான விடை, புரியுதா, ஜிங்கிறது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி வந்து சிம்பிளாக கேட்பாங்க. இதுக்கும் இது மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ்க்கும் நீங்கள் வந்து தயாராகிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ அதே மாதிரி டைப்பில் இன்னொரு சம். இந்த ஃபிகர் given below, what does D represents? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல D இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் D. ஸோ D இருக்கிற பிளேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது D வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க, இதான் கொஸ்டின். ஸோ Dங்கிற இந்த பிளேஸ் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எதை குறிக்குது, ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும் எதை குறிக்குது அப்படின்னு. பாருங்க, இந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் எதை குறிக்குது, சிங்கர் அப்படின்னு குறிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் வந்து ஆக்டரை குறிக்குது, ஓகேங்களா. ட்ரையாங்கிள் வந்து டான்ஸரை குறிக்குது. அப்போது டிங்கிற பிளேஸை டச் பண்ணக்கூடியது நோ டான்சர் இல்லாதவங்கள தான் குறிக்குது, சரிங்களா. அப்போது ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் கம்பைன் பண்ணியிருக்காங்க, டான்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க, புரியுதா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன் ஏ எடுத்து பார்க்கலாமா. ஸோ ஆக்டர்ஸா, ஓகே ஆக்டர்ஸ் ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஓகே. ஆக்டர்ஸ் ஹூ ஆர் நாட் சிங்கர்ஸ் கிடையவே கிடையாது, ஏன்னா சிங்கர்ஸும் சேர்ந்து ஆக்டரும் சிங்கரும் சேர்ந்து வருது, டான்ஸர் தான் இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சிங்கரே இல்லைங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பார்க்கலாமா. ஆக்டர்ஸ் அவங்க யாருங்க, டிங்கிறவங்க ஆக்டர்ஸ் தான், ஹூ ஆர் சிங்கர்ஸ் கரெக்ட், ஆக்டர்ஸாக இருக்காங்க, ஹூ ஆர் சிங்கர்ஸாக இருக்காங்க, பட் நாட் டான்ஸருங்கிறது சரியானது, ஓகேங்களா. ஸோ சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார், ஈஸியாக இருக்குது, இதை விட என்ன ஈஸி அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ஹாலில் திங்க் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா. இங்கே உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ இருக்குது, பின்னாடி போய் செக் பண்ணுறீங்க, ஆப்ஷன் பி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் கீ கிடையாது. என்ன பண்ணணும், அடுத்த லெவல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சியும் டியும் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் இங்கே லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் தான் சரியான விடை. ஸோ வாட் இஸ் அக்யூரேட் ஆன்சர்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு தான் சரியான விடை. ஸோ ஆக்டர்ஸ் ஹூ ஆர் போத் சிங்கர்ஸ் அண்ட் டான்சர் கிடையாது, சிங்கர்ஸ் ஹூ ஆர் நாட் ஆக்டர்ஸும் கிடையாது. ஸோ இது மாதிரி கேர்ஃபுல்லாக நீங்கள் இது அட்டென்ட் பண்ண தெரியணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி மாடலில் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். கொஞ்சம் சர்க்கிள்ஸ் வந்து 3 சர்க்கிள் இப்போ பின்னாடிச்சு 4 சர்க்கிள்ஸாக மாறிடுச்சு, ஓகேங்களா. ஸோ வாட் டஸ் த ஏரியா மார்க்டு 1,
பாருங்க மார்க்டு 1 நான் வந்து என்ன பண்றேன் ரெட் இங்க்ல போடுறேன். ரெட் இங்க்ல போட்டுக்கோங்க. அதான் மார்க்டு 1. இந்த இடத்துலாம் 1ன்னு குறிக்குது. ஸோ உங்கள் புக்கில் இருக்கும் பார்த்துங்க. இந்த 1 இது மாதிரி மார்க் பண்ணி கூட கேட்பாங்க. ஸோ 1ங்கிறது எதை குறிக்குதுங்க, என்ன மீனிங் அப்படின்னு. ஸோ நம்ம டயக்ராம்லாம் பாருங்கள். எல்லோ டயக்ராம் வந்து ஹானஸ்ட், கிரீன் டயக்ராம் வந்து அட்வொகேட்ஸ். ஸோ 2 பேரும் கம்பைண்ட் ஆகுறாங்க. மூணாவது யார் கம்பைண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மர்ஸ். இப்போ ஹானஸ்ட்டு, அட்வொகேட்ஸ், ஸ்விம்மர்ஸ் இந்த 3 பேரும் கம்பைண்ட் ஆகிறது தான். யூரோப்பியன்ஸ் கிடையாது. பாருங்கள், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ யூரோப்பியன்ஸ் நோ, அட்வொகேட்ஸ், ஸ்விம்மர்ஸ், ஹானஸ்ட் இவங்க தான் அதோட மீனிங். அப்படி இருக்காங்களா பார்த்துக்குங்க. ஆல் ஆனஸ்ட் யூரோப்பியன்ஸ் ஸ்விம்மர்ஸ். பார்த்துங்க, ஆல் ஆனஸ்ட் யூரோப்பியன் ஸ்விம்மர்ஸ். ஆல் ஆனஸ்டாமா யூரோப்பியனும் சேர்ந்துருக்காங்களாமா. ஸோ யூரோப்பியன் இல்லைன்னு தானே சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தவறு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஷின், அது நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் ஆனஸ்ட். சரிங்களா? ஆல் ஆனஸ்ட் ஓகே, அட்வொகேட்ஸ் ஓகே, who are swimmers. புரியுங்களா? ஆல் ஆனஸ்ட், who are swimmers. அதாவது இந்த பிளேஸ் என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஆனஸ்ட் தான், எல்லாரும் அட்வொகேட்ஸ் தான். சரிங்களா? அதுல யாருன்னா ஸ்விம்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? கரெக்டா? சரி, இது கரெக்டா வர மாதிரி தெரியுது எனக்கு. அப்படின்னு டிக் பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் சொன்ன பார்த்தீங்களா? போகக்கூடாது. கொஸ்டின் ஆப்ஷன் சி பார்க்கலாம். ஆல் நோ யூரோப்பியன்ஸ். கரெக்டாக வந்துருச்சா? மேலே டிக் மார்க் போட்டிருக்கு. யூரோப்பியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல் நோ யூரோப்பியன்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்னது? அட்வொகேட்ஸ். அட்வொகேட்ஸ் அப்புறங்க who are honest swimmers. who are honest swimmers. கரெக்டா? என்ன ஆன்சர்? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ 8th சம்முக்கான ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஆன்சர் கீழே சி இருக்குது. சரி, இருக்கட்டும். ஆல் நான் யூரோப்பியன்ஸ் who are honest swimmers. ஆல் நான் யூரோப்பியன்ஸ், புரியுதுங்களா? ஹானஸ்ட் ஸ்விம்மர்ஸ். இதில் வந்து அட்வொகேட்ஸை காணோம். புரியுதா? அட்வொகேட்ஸை காணோம். சொல்லுங்க பார்க்கலாம். பியா சியா? ஆல் ஆனஸ்ட், அட்வொகேட்ஸ், ஓகேங்களா, who are swimmers. இப்போ இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க. ஆல் ஆனஸ்ட், ஆல் அட்வொகேட்ஸ், ஆல் ஸ்விம்மர்ஸ், நோ யூரோப்பியன் சொல்லியிருந்தா ஆப்ஷன் பி கரெக்ட். புரியுதுங்களா? இங்கே யூரோப்பியன் இல்லை, மற்றவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. அதாவது அட்வொகேட்ஸ் பாருங்க, அட்வொகேட்ஸ், ஹானஸ்ட், ஸ்விம்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் இல்லைன்னு சொல்கிறது தான் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது. ஸோ கன்ஃபியூஸாக இருக்கும். ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கறது. எப்படி இருந்தாலும் 4 ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இன்னொரு 2 ஆப்ஷன்ஸ் எய்தர் ஆர் மாதிரி நிற்கும். இது வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னதுங்க, நிறையா சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம். இது நம்ம வந்து சாதாரணமாகவே ஆப்டிடியூட்லேயே இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. சாதாரணமாகவே இந்த ஆப்டிடியூட்லேயே இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் வந்து டயக்ராம் போட்டு தர மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த டயக்ராம் வந்து ஆப்டிடியூட் சம்மில் இருக்காது. ஜஸ்ட் இந்த சம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படியே சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ வென் டயக்ராமாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த டயக்ராமை மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஒன்றுமே கிடையாது. பார்க்கலாங்களா? சரி, பாருங்கள், படித்து பாருங்கள். இந்த given figures 10% are students parents. ஓகேங்களா? 10% are students parents. எதை குறிக்குது? இந்த 10 குறிக்குது. புரியுதுங்களா? இந்த ரெட்ல சர்க்கிள் பண்ற பாருங்க, இதை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது another 10% are students teachers parents. இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய 3 பேர்த்தையும் சேர்த்து தான் அடுத்த ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. 15% are teachers and parents. 35% are students and டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ எக்ஸாம் ஹாலில்
என்ன சொல்லியிருக்கேன் நான், இது கேட்பாங்க, இதை கேட்பாங்க, அதாவது கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, டயக்ராம் இருக்காது. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோ, டயக்ராம் இருக்காதுன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, இந்த கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி டயக்ராம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இங்கே கொஸ்டின் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆர் ஒன்லி டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆர் ஒன்லி டீச்சர்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராம் வச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் தயாராகிக்கணும் அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ஒரு சர்க்கிள் 100% இருக்க போகுது. எப்பவுமே இந்த சர்க்கிள் வந்து எல்லாமே 100% இருக்கும். ஸோ இதை மெயினில் செட் பண்ணிட்டு ஈஸியாக சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டீச்சரை கண்டுபிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறது டீச்சர்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஆர்டர் பிரகாரம் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாங்களா? ஸோ டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் சர்க்கிளில் காமிக்கிற பாருங்க. இந்த 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 சர்க்கிளுக்காக ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் பார்க்கலாம். டீச்சர்ஸில் என்னென்ன இருக்க பாருங்கள். 35, 10, 15 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 45, 50, 60. ஸோ 40, அதாவது 100ல் 60 போயிடுச்சு, என்ன அர்த்தம்? 40 தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி ஆர் டி. பி ஆர் டி. அடுத்தது போகலாம் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸில் வந்து பாருங்கள் என்னென்ன இருக்காங்க பேரண்ட்ஸில். 10, 10, 15. அப்போ 20, 35% போயிடுச்சா? ரிமைனிங் என்ன இருக்குது 100ல் 65% அப்படின்னா, ஸோ டெஃபினெட்லி ஆன்சர் இஸ் டி. பி வராது. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஈஸியாக இந்த ஆன்சர் சொல்லலாம். ஸோ வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி.